ஹதீஸ் 347. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 3751. ஹதீஸ் 348. அபூ மசூத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்களில் அல்லாஹுவின் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவர் மக்களுக்கு இமாமத் செய்வார். ஓதுவதில் சமமானவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களில் நபி வழியை நன்கறிந்தவர் இமாமத் செய்வார். நபி வழி விஷயத்திலும் அவர்கள் சமமாக இருந்தால் ஹிஜ்ரத் செய்ததில் அவர்களில் முதலாமவர் இமாமத் செய்வார். ஹிஜ்ரத் செய்ததில் சமமாக அவர்கள் இருந்தால் அவர்களில் வயதில் மூத்தவர் இமாமத் செய்வார். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் அதிகாரத்தில் தலையிட்டு இமாமத் செய்ய வேண்டாம். ஒருவரின் வீட்டில் அவரது இருப்பிடத்தில் அவரின் அனுமதியின்றி உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 673. அவரது மற்றொரு அறிவிப்பில், முஸ்லிமான அவர்களில் முதலாம் அவர் இமாமத் செய்வார் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: அல்லாஹுவின் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவர் அவர்களிலும் ஓதுவதில் முதன்மையானவர் இமாமத் செய்வார். ஓதுவதில் சமமாக அவர்கள் இருந்தால் ஹிஜ்ரத் செய்ததில் அவர்களில் முதன்மையானவர் அவர்களுக்கு இமாமத் செய்வார். ஹிஜ்ரத் செய்ததிலும் சமமாக அவர்கள் இருந்தால் அவர்களில் வயதில் மூத்தவர் அவர்களுக்கு இமாமத் செய்வார். ஹதீஸ் 349. அபூ மசூத் என்ற உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையின் போது எங்களின் தோள் புஜங்களை தடவிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரிசையில் நீங்கள் நேராக நில்லுங்கள், நீங்கள் மாறுபட்டு நிற்காதீர்கள். அவ்வாறு நின்றால் உங்களின் இதயங்கள் மாறுபட்டுவிடும். உங்களில் வயதில் மூத்தோர் அறிவுடையோர் எனக்கு அடுத்து நிற்கட்டும், பின்பு அவர்களை அடுத்தவர்கள் நிற்கட்டும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 432. ஹதீஸ் 350. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையின் வரிசையில் வயதுக்கு வந்தவர்களும் அறிவுடையவர்களும் பின்பு அவர்களை அடுத்தவர்களும் என்னை அடுத்து நிற்கட்டும் என்று 3 முறை கூறிவிட்டு, கடை வீதிகளில் கூச்சல் போடுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 432 123. இங்கு பள்ளியில் கூச்சல் போடுவதை குறிக்கும் என்று அடைக்குறிப்பில் உள்ளது. ஹதீஸ் 351. அபு யஹ்யா அல்லது அபு முஹம்மது என்ற ஸஹல் இப்னு அபு ஹஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸஹல் அவர்களும் முஹய்யிஸா இப்னு மஸ்ஊத் அவர்களும் கைபர் பகுதிக்கு வந்தார்கள். அன்றைய நாளில் யூத முஸ்லிம்களிடையே ஒப்பந்தம் இருந்தது. இருவரும் அலுவல் காரணமாக பிரிந்து விட்டார்கள். பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஸஹல் அவர்கள் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்தவராக இருக்கும் நிலையில் முஹய்யிஸா அவர்கள் அவரிடம் திரும்பி வந்தார். அதே நிலையில் ஸஹல் இறந்தும் விட்டார். அவரை முஹய்யிஸா அடக்கம் செய்தார். பின்பு மதீனாவிற்கு வந்தார். கொல்லப்பட்டவரின் சகோதரரான அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹல் மற்றும் இப்னு மசூத் அவர்களின் 2 மகன்களான முஹய்யிஸா, அதாவது கைபர் சென்றவர், மற்றும் ஹுவைஸா என 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அப்துர் ரஹ்மான் பேச ஆரம்பித்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறு, உங்களில் வயதில் பெரியவர் பேசட்டும் என்று கூறினார்கள். அவர்களில் இவர் வயதில் இளையவராக இருந்தார். அவர் அமைதியானதும் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள்.
அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கொலை செய்தவனிடம் சத்தியம் செய்து நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். நீண்ட ஹதீஸின் முழுமையை அறிவிப்பாளர் தொடர்கிறார். புகாரி 6898, முஸ்லிம் 1669. ஹதீஸ் 352. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரில் கொல்லப்பட்ட இருவரை ஒரே கபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து அடக்கம் செய்தார்கள். இவ்விருவரில் குர்ஆனை அதிகம் தெரிந்தவர் யார் என்று கேட்டார்கள். அவ்விருவரில் ஒருவரை சுட்டி காட்டியதும் குழியில் அவரை முற்படுத்தி வைத்தார்கள். புகாரி 1343. ஹதீஸ் 353. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பல்குச்சியால் பல் குத்துவதாக என்னை கனவில் கண்டேன். என்னிடம் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை விட வயதில் மூத்தவர். நான் பல்குச்சியை சிறுவரிடம் கொடுத்தேன். பெரியவருக்கு கொடு என என்னிடம் கூறப்பட்டது. அவ்விருவரில் பெரியவரிடம் அதை நான் கொடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 246, முஸ்லிம் 2271. ஹதீஸ் 354. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமான நரையுடையவர், குர்ஆனில் வரம்பு மீறாமலும் அதை புறக்கணிக்காமலும் குர்ஆனை சுமந்தவர் ஆகியோரை கண்ணியப்படுத்துதல் மற்றும் நீதமான அரசனை கண்ணியப்படுத்துதல் ஆகியவை அல்லாஹுவின் கண்ணியங்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4843. இங்கு குர்ஆனை சுமந்தவர் என்பது அதை மனனம் செய்தவர் என்று அடைக்குறிப்பில் உள்ளது. ஹதீஸ் 355. அம்ர் இப்னு ஷுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பாட்டனார் கூறியதாக அறிவிக்கின்றார்கள், சிறுவருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவரின் சிறப்பை அறியாதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்லர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4943, திர்மிதி 1920. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். அபூ தாவூதின் மற்றொரு அறிவிப்பில் நம் பெரியவரின் உரிமையை என்று உள்ளது. ஹதீஸ் 358. அபூ சாயித் என்ற சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நான் சிறுவனாக இருந்தேன். எனவே அவர்களை பற்றிய செய்திகளை மனனம் செய்பவனாகவும் இருந்தேன். என்றாலும் என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருந்த காரணத்தினாலேயே தவிர நபி மொழிகளை சொல்வதற்கு எனக்கு அவசியம் ஏற்படவில்லை. புகாரி 1331, முஸ்லிம் 964. ஹதீஸ் 360. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது போல் அவர்களை நாமும் சந்திக்க செல்வோம் என்று கூறினார்கள். அவ்விருவரும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தபோது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ்விடம் உள்ளவைகள், அதாவது சொர்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்தவைகளாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே, பின்பு உங்களை அழத் தூண்டியது எது என்று இருவரும் கேட்டனர். அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்தவை உண்டு என்பதை நான் அறியாமல் இருந்து நான் அழவில்லை.
எனினும் இறை செய்தி, அதாவது வஹி வானத்திலிருந்து வருவது நின்று விட்டதே என்றுதான் அழுகிறேன் என்று கூறினார்கள். அழும் நிலைக்கு அவ்விருவரும் ஆளாகி அவர்களுடன் அந்த இருவரும் அழத் துவங்கினார்கள். முஸ்லிம் 2454. ஹதீஸ் 361. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வேறு ஊரில் உள்ள தன் சகோதரரை சந்திக்க சென்றார். அவர் செல்லும் பாதையில் வானவர் ஒருவரை அல்லாஹ் நிறுத்தினான். அவரிடம் அவர் வந்தபோது, எங்கே செல்கிறீர் என வானவர் கேட்டார். இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை சந்திக்க செல்கிறேன் என்றார். வானவர் அவரிடம், நீர் பயன்படுத்தத்தக்க அருட்கொடை எதுவும் அவரிடம் உமக்காக உள்ளதா என்று கேட்டார். இல்லை, அல்லாஹுவின் விஷயத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார். அப்போது வானவர், நான் உம்மிடம் வந்த அல்லாஹுவின் தூதராவேன். நிச்சயமாக அல்லாஹ் அவர் விஷயமாக சகோதரரை நீர் நேசிப்பது போல் உம்மை நேசிக்கிறான் என்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2567. ஹதீஸ் 362. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நோயாளியை நலம் விசாரித்தால் அல்லது அல்லாஹுவின் விஷயத்தில் தன் சகோதரரை சந்தித்தால் அவரை வானவர் அழைத்து, நீர் மனம் பெற்று விட்டீர், உம் நடையும் மனம் பெற்றது, நீர் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டீர் என கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2008. இதை ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். சில பதிப்புகளில் கரீப் என்று உள்ளது. 363. அபு மூசா அல்-அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்லவனுடன் உட்கார்ந்திருப்பவன், கெட்டவனுடன் உட்கார்ந்திருப்பவன், இந்த இருவருக்கும் உதாரணம் என்பது கஸ்தூரி வைத்திருப்பவன் மற்றும் இரும்பு உலையில் ஊதுபவன் போன்றதாகும். கஸ்தூரியை வைத்திருப்பவன் உமக்கு அதை தருவான், அல்லது அவனிடம் நீ நல்ல மனத்தை பெற்றுக் கொள்ளலாம். இரும்பு உலையை ஊதுபவன் உன் ஆடையை கரித்து விடுவான், அல்லது அவனிடம் கெட்ட வாடையை நீ அடையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5534, முஸ்லிம் 2628. ஹதீஸ் 364. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவளின் சொத்துக்காக, அவளின் குடும்பத்திற்காக, அவளின் அழகுக்காக, அவளின் மார்க்க பற்றுக்காக. நீ மார்க்கப்பட்டுள்ளவளை உன் கரம் கைப்பற்றுவதன் மூலம் வெற்றி பெறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5090, முஸ்லிம் 1466. ஹதீஸ் 365. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களை முன்பு போன்று நீங்கள் மிக அதிகமாக சந்திக்காமல் இருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போது பின்வரும் வசனம் இறங்கியது, நபியே, உம் இறைவனின் கட்டளை இருந்தாலே தவிர நாம் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன் உள்ளவைகளும் எங்களுக்கு பின் உள்ளவைகளும் அதற்கு இடையே உள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமாகும். 19வது அத்தியாயம் 64வது வசனம். புகாரி 4731. ஹதீஸ் 366. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூமினை தவிர வேறு எவரையும் நீ தோழமை கொள்ள வேண்டாம். உனது உணவை இறையச்சம் உள்ளவரை தவிர எவரும் உண்ண வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத்
4832, திர்மிதி 2395. ஹதீஸ் 367. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான், எனவே நண்பராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2378, அபூ தாவூத் 4833. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 368. அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதன் அவன் விரும்புகின்றவனுடன் தான் மறுமையில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6170, முஸ்லிம் 2641. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, ஒருவன் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே அவர்களை விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. அந்த மனிதன் தான் விரும்பியோருடன் தான் இருப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 369. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராம காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நாள் எப்போது என்று கேட்டார். அதற்கு, நீ என்ன தயார் செய்து வைத்துள்ளாய் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள். அல்லாஹுவை அவனது தூதரை விரும்பியதுதான் என்று கூறினார். நீ விரும்பியவருடன் இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6167, 6171, முஸ்லிம் 2639. இது முஸ்லிமின் வார்த்தையாகும். அவ்விரண்டின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, அதற்காக நான் அதிக அளவில் நோன்பையோ தொழுகையோ தர்ம பொருளையோ நான் தயார் செய்து வைக்கவில்லை. ஹதீஸ் 370. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த ஒருவர், இறை தூதர் அவர்களே, ஒருவர் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே விரும்புகிறார், அவர் பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதர் அவர் விரும்பியவருடன் இருப்பார் என்று கூறினார்கள். புகாரி 6169,